கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோவென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? உக்கிரம், கோபம். உக்கிரம் என்பதற்கு wrath, கோபம் ஆங்கர். கோபத்தோட அடுத்த கட்டம் கொஞ்சம் மேலே அதிகமாக இருக்கும் பொழுது அதை உக்கிரம் என்று சொல்லுகிறோம். உக்கிர கோபம் அப்படின்னும் சேர்ந்து சொல்கிறதும் உண்டு. உக்கிரம் என்றால் அதிகபட்சமான, பெரிய அளவுக்கான. கோபம் என்பது ஒரு உணர்வு. எப்படி நமக்கு சந்தோஷ உணர்வு, வெட்க உணர்வு, பய உணர்வு அப்படியெல்லாம் இருக்குதோ, அதுபோல் கோபம் என்பதும் ஒரு செயலுக்கான எதிர்வினையாக வருகிற ஒரு உணர்வு தான். ஒரு வார்த்தைக்கோ ஒரு செயலுக்கோ நாம் பார்த்த ஒரு விஷயத்துக்கோ எதிர்வினை, நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் கோபம் என்பது ஒரு உணர்வு. ஆனால் இந்த கோப உணர்வை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? இந்த கோப உணர்வினால் நாம் என்ன பேச போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? இங்கே தான் நமக்கான ஒரு ஆளுமை தேவைப்படுகிறது, அங்கே ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. கோபம் கொண்டாலும் கோபம் வருந்தான், பாவம் செய்யாதிருங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 37:8ஆம் வசனம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இந்த வசனத்தோட நோக்கம் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. கோபம் வந்துதான் அப்படியே மெதுவாக இறங்கி அப்படியே அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் மனசுக்குள்ளவே. உக்கிரம் வரவே கூடாது, அதை விட்டுடணும். உக்கிரமாக எதையுமே செய்யக்கூடாது. உக்கிர கோபத்தில் நம்ம எதையுமே பேசிடவும் கூடாது, பண்ணிடவும் கூடாது. ஏன்னா அந்த கோபத்தில் சொல்லுவது, கோபத்தில் நடப்பது என்பது நாம் நிதானமாக செய்ய முடியாத ஒன்றாக இருக்கும். அதனுடைய விளைவை யோசிக்காமலே, நிதானிக்காமலே நாமோ கோபத்தில், உக்கிரத்தில் பண்ணிடுவோம். அப்புறம் விளைவு வந்த பிறகு தான் நம்ம வருத்தப்படுவோம். கோபப்பட்டுருக்கூடாது, கோபத்தில் நான் இப்படி சொல்லியிருக்கூடாது, கோபத்தில் நான் இப்படி நடந்துருக்கூடாது அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த வசனத்தில் நம்ம வாட்சமே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுடு. ஏன் ஒரு காரணம் சொல்கிறாரு. பொல்லாப்பு செய்வதற்கான அந்த ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. ஒரு கோபத்தில், வைராக்கியத்தில் பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி கடினமாக உழைத்து படித்து அந்த மாதிரிலாம் ஒருத்தர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோமே, அது ஒரு ஆரோக்கியமாக பயன்படுத்தப்பட்ட கோபமாக இருக்கும். ஒரு கோபம் ஒரு அநீதியை களைவதற்காக பயன்படுகிறது, நீதியான வழியில் பயன்படுகிறது அப்படின்னா அது நியாயமாக இருக்கும். ஆனால் பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான ஒரு எரிச்சல், அதனாலே ஒரு கோபம் வருமானால் அது தவறு, அது வேணாம், அதை விட்டுருங்க அப்படின்னு ஆவியானவர் சொல்கிறார். நீதிமொழிகள் 14:17. முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். முற்கோபி மதிகேடை செய்வான். எப்போவுமே எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க மதிகேடாகவே பல விஷயங்களை பண்ணிவிடுவாங்க. ஒரு 10 முறை கோவப்பட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அதில் எப்படியும் ஒரு 8 முறை அவங்க மதியனமாகவே அந்த ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பாங்க, அதில் நடந்திருப்பாங்க. அப்போது முற்கோபியாக இருப்பவர்கள் முதல்ல அந்த முற்கோபம் அப்படின்ற ஒரு செயல்பாட்டை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அங்கே ஒரு நிதானம் தேவைப்படுகிறது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கோபப்படுவதற்கு தாமதம் பண்ணுங்க. கோபத்தில் உடனே இது எழுச்சி போய் பண்ணிடுறது, உடனே போய் கேட்டுடுறேன், உடனே போய் அடிச்சிடுறேன், உடனே போய் விசாரிச்சிடுறேன் அப்படின்னு அந்த கோப உணர்வில் இருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. ஒரு முடிவு எடுக்கணும். கோபத்தை அடக்கும் முடிவு, கோபத்தை தணிக்கும் முடிவு. அந்த முடிவு ஒன்றா எடுக்கலாம் கோபத்தில். ஆனால் அந்த கோபத்தில் நாம் அதை வெளிப்படுத்துவதற்காக ஒரு ரியாக்ஷன் கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை வந்துடும். 29ஆம் வசனம். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியனத்தை விளங்க பண்ணுகிறான். ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கு இல்லையா? முற்கோபியோ புத்தியனத்தை விளங்க பண்ணுகிறான். முற்கோபமாக இருக்கிறவர்கள் மதியனத்தை வெளிப்படுத்துவார்கள், புத்தியனத்தை வெளிப்படுத்துவார்கள்.
அப்போது ஒரு முற்கோபியாகவே நம்ம வளர்ந்துட்டோன்னு சொன்னால் முதல்ல நாம் நம்முடைய முற்கோபத்தை குறைத்தாலே போதும். நம்முடைய மதியீனமானது வெளிப்படாமல் இருக்கும். உள்ளே இருக்கும் ஆனால் வெளிப்படாமல் இருக்கும். ஒரு மதியீனமான ஒரு ஆள் அமைதியாக இருந்தான்னா அவனை ஞானின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர் வாய் திறந்து எதுவுமே சொல்லல. 16ஆம் அதிகாரம் 32வது வசனம், பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த மனதை அடக்குதல் என்பது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படும் என்று சொன்னால் அது கோபம். மனதில் எழும் கோபத்தை அங்கேயே நம்ம அடைக்கணும். அது எந்த விதத்திலையும் வெளிப்படாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ளணும். கோபம் முகத்தில் வெளிப்படுத்தலாம், கோப பேச்சாக சொற்களாக வெளிப்படுத்தலாம், கோபத்தின் செயல்களாக வெளிப்படுத்தலாம், கோபத்தை நாம் ஏதோ ஒரு நன்மையை மறுப்பதாக வெளிப்படுத்தலாம், கோபத்தினால் ஒருவருக்கு தீமை செய்வதாக வெளிப்படுத்தலாம். பல விஷயங்களில் கோபத்தை நாம் வெளிப்படுத்தலாம். ஆனால் இந்த கோபத்தை அப்படியே மனதுக்குள்ளவே அடக்குதல் என்பது தான் புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். கோபத்தில் எதையும் பண்ணக்கூடாது, கோபத்தில் எதையும் செஞ்சிடக்கூடாது. 19ஆம் அதிகாரம் 11வது வசனம், மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ரொம்ப முக்கியமான, எப்படி கோபத்தை அடக்குவதுன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டால் அவங்களுக்கான ஒரு தெளிவான எளிய பதில் இது. என்ன? விவேகமாக இருப்பவர் கோபத்தை அடக்கலாம். விவேகம்னா என்ன? நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாலே அதனுடைய டெஃபினேஷன் பார்த்தோம். விவேகம்னா ஒரு செயலை செய்வதற்கு முன்னால், பேச்சோ ஏதோ ஒரு செயலோ வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னால் அதை நான் இப்படி செய்யலாமா, அதனால் விளைவு இப்படி வருமா அப்படின்னு மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு யோசனை பண்ணி முன்கூட்டியே அதை மனதுக்குள்ளவே சிந்திக்கிறது, ஒரு ரிஹர்சல் பார்க்கறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விவேகம் முன்கூட்டி ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாக மனதுக்குள் அதை சிந்திப்பது, திட்டமிடுவது, இதுதான் விவேகம். அப்போது ஒரு கோபத்தை அடக்கிறதுக்கு இந்த முன்கூட்டி அதை பற்றி சிந்திச்சு, இந்த கோபம் வந்துடுச்சு, சரி இதில் நம்ம இதை போய் சொல்லலாமா, உடனே போய் கேட்டுடலாமா, அப்போது அந்த இடத்துல நாம் விவேகமாக அந்த விளைவு இப்படி வந்துருமா என்ன அப்படின்றத மனசுக்குள்ளே கொஞ்சம் அலசி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த கோபம் தனிய ஆரம்பிச்சிடும். எப்பவுமே கோபமானது டைம் கொடுத்தோம்னா தனிஞ்சிடும். ஆனால் கோபத்தை எரிய விட்டு இன்னும் எண்ணெயை ஊற்றி மறுபடியும் எரிய விட்டு அதை இன்னும் அதிகரிக்க செய்யும் ஒரு வேலையையும் ஒருத்தர் பண்ணலாம். என்னென்னா, அவங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்தி அதை இன்னும் பெருசாக்கிட்டே இருப்பாங்க. மனசுக்குள்ளவே ஒருத்தர் கோபத்தை வச்சுக்கிட்டு அதை பெருசாக்குறது ரொம்ப கஷ்டம். அதை வெளிப்படுத்த தான் அதை அவங்களால பெருசாக்கவே முடியும். யோசிங்களேன், உங்கள் அனுபவம் நிச்சயமாக இந்த மாதிரியான புரிதலை உங்களுக்கு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு அந்த அனுபவமாக இருந்திருக்கும். இந்த வசனத்தில் விவேகமாக நடக்கணும்னா எந்த விஷயத்தில்ன்றதை இங்கே கீழே சொல்கிறார். என்னென்னா, ஒருவரை மன்னிக்கிற விஷயத்தில், குற்றத்தை மன்னிக்கிற விஷயத்தில். அப்போது ஒருவர் குற்றம் செய்து விட்டால் அது மேலே கோபம் வந்துடுச்சு நம்மளுக்கு, நம்ம அந்த கோபத்தை வெளிப்படுத்த, ஒரு தண்டனையை கொடுக்க, அந்த குற்றத்துக்கு பதில் செய்ய நாம் முயற்சிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே கொஞ்சம் விவேகமாக சிந்தனை பண்ணி இப்படி பண்ணலாமா, இப்படி சொல்லலாமா, இப்போ இதை செய்யலாமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நிதானிச்சோம்னா குறிப்பாக மன்னிக்கணுன்ற இடத்துக்கு நாம் வருவோம். அப்படி மன்னிக்கிறதுன்றது தான் மிகப்பெரிய ஒரு மகிமையான விஷயன்றார். கோபத்தில் நீங்கள் அந்த ஒரு கரெக்ஷன் பண்ண போகிற இடத்துல நீங்கள் முதல்ல மன்னித்தலை நீங்கள் காண்பித்து விடுவீர்களானால் அந்த மனிதன் கூட தன்னை மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாகும். பல நேரங்களில் ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னு மட்டும்தான் நம்முடைய மனமானது உடனடியாக முதல் செயலாக அதை கொண்டு வருகிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். 3 இடங்களில் நாம் பார்த்துட்டோம். முற்கோபி மதியினத்தை வெளிப்படுத்துகிறான், முற்கோபி புத்தியினத்தை வெளிப்படுத்துகிறான். இந்த இடத்துல பார்க்குறோம், ஒரு மூடத்தனம், ஒரு புத்தியினம் இருக்கிற ஒருத்தரோட இருதயத்துக்குள்ள கோபம் குடிகொள்ளும். அது முதல் உணர்வாக சதா அப்படிப்பட்ட கோப உணர்வே எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கவலையாக இருக்குது. ஏன்னா மனிதர்கள் இன்றைக்கு அதிகமாக கோப உணர்வை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த கோபத்தை அவர்கள் வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? விவேகமாக அந்த கோபத்தை பின்னுக்கு தள்ளி அடக்கி வைக்க நாம் ஒரு கட்டுப்பாடை நமக்குள்ளே வச்சுக்கணும். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே,
ஒரு விஷயத்தை முழுசாக கேட்காமலே கூட அந்த முதல் வார்த்தை தொடங்கும் போதே ஒருத்தர் கோபம் வந்துடும். நான் சொல்ல வர்றதை முடிச்சிடுறேனே, அப்புறமா நீங்கள் கோபப்படுங்களேன் அப்படின்னு அவங்க கெஞ்சுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த முதல் சொல்லு அவங்க கோபம் சீக்கிரமாக வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய இருதயமானது கோபப்படுவதற்கு எப்பொழுதுமே பழகினதாக இருக்கும், தயார் நிலையில் இருக்கும். they will be always ready to anger. அவ்வளோதான். அவங்க நிதானமாக விவேகமாக ஒரு விஷயத்தை காதில் பொறுமையோடு கேட்டு கவனித்து ஆராய்ந்து அப்படின்ற ஒரு பழக்கமே இல்லாதவங்க. அவங்களுக்கு கோப உணர்வு மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்வதற்காக வச்சிருக்கிற ஒரு டூல் மாதிரின்னு வச்சுக்கோமே. அவங்களுடைய கருவியே அதுதான். 22ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 24-25. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். இவங்களோடலாம் பழகாத அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே பெற்றோர் ஏதோ சில காரணங்களுக்காக சொல்கிறதுண்டு. மகா பெரிய ஒரு கோபக்காரனோடே நீ பழகாதே அப்படின்னு பொதுவாக ஒருத்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறதெல்லாம் கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப கோபக்காரன், அவங்ககிட்ட வச்சுக்காத, அவங்ககிட்ட பிரச்சனை வச்சுக்காத அப்படின்னு வேணா சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, கோபக்காரனுக்கு நீ தோழனே ஆகாதே. நாட் டு பி ஃப்ரெண்ட்லி வித் தம், டோன்ட் கோ அலாங் வித் தம். அவனோட நீ தோழனாக எப்பொழுதுமே நடக்காத. ஏன்னா அவனிடத்திலிருந்து இந்த கோபத்தை நீ பழக்கமாக கற்றுக்கொள்வாய். இந்த எச்சரிக்கையை ஞானி நமக்கு கொடுக்குறாரு. நம்ம இதை கவனிக்கணும். இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பவர்கள் மிகப்பெரிய முற்கோபியாக கோபக்காரனாக இருப்பார்களானால் அவர்களோடு தொடர்ந்து பழகுகிற விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21-22, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். கோபமாகவே நடப்பது இவர்கள் சுபாவம் இயல்பாகவே இருக்கும். அதனால் சுற்றியிருக்கிற மனிதர் நடுவில் இவர்கள் கோபதாபமாகவே நடந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ என்னென்னா, நியாயமே இல்லாமல் ஒருத்தர் மேலே கோபப்படுற ஒரு வேலையை எப்போவுமே இவங்க பண்ணிடுவாங்க. அப்போ நியாயமில்லாமல் ஒரு கோபப்படுறாருன்னு சொன்னால் அவரை நியாய தீர்ப்புக்கு உட்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொலை செய்த பிறகு தான் நியாயப்பிரமாணம் அவனை பிடிக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நியாயமில்லாமல் ஒரு கோபம் இருதயத்தில் உருவாகும் பொழுதே அங்கேயே தேவன் அதை அடக்கி வைக்க சொல்லுகிறார். அதை அங்கேயே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க சொல்லுகிறார். அதை நெகிழ்ந்து விடு, அதை விட்டுவிடு, கோபம் வரும்பொழுது தாமதம் செய்துவிடு, விவேகமாக அந்த நேரத்தில் சிந்தனை செய்து அப்படின்னு சொல்லி தான் பல வசனங்கள் நமக்கான ஆலோசனையை சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளில் குடும்பம் உறவுகளுக்கு நடுவில் கோபம் ஒரு முக்கியமான விஷயம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. எரிச்சலோடவே நாம் பல மணி நேரங்கள் ட்ராவல் ஆகக்கூடாது. அந்த மாதிரி தான் நாட்கணக்கில் எரிச்சலை தக்க வைத்து கொண்டு அதுக்கு இன்னும் உரம் போட்டு அதுக்கு இன்னும் எண்ணெயை ஊற்றி கொழுந்து விட்டு எரிய செய்கிறாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி. அந்த கோப அனல் தணிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்ம் அப் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ் பர்சன். அந்த மாதிரி இவங்க தங்கள் எரிச்சலை தக்க வைத்து கொள்ள அவர்கள் ரிஹர்சல் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் முடிவதற்கு முன்னதாக அந்த மாலை நேரத்துக்குள்ளாகவே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்ன மாதிரியான ஒரு டே லைஃப்பை வாழணும்னு பாருங்கள். ஒரு வாழ்க்கையை, ஒரு நாள் வாழ்க்கையை இப்படி தான் வாழணும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க நடக்கணும்னு இருக்கே. அதில் முக்கியமானது ஹேண்ட்லிங் ஆங்கர், கோபத்தை கையாளுகிற விஷயம். 31-32 அதே அதிகாரம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்றெந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்களேன், அந்த கோப உணர்வு எதெல்லாம் கூட சேர்த்து கையை பிடிச்சி வச்சுன்னு இருக்குதுன்னு பார்த்தா, கசப்பு, மூர்க்கம், கூக்குரல், தூஷணம்,
இதெல்லாம் இணைந்த ஒன்றாக இருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ளே கோபம் என்பது உணர்வாக வரும், நிச்சயமாக வரும். ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்த போகிறோம் என்பதிலே நமக்கு ஒன்று கட்டுப்பாடு தேவை. யாக்கோபு 1:19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷர் கோபத்திலேயே வளர்ந்து கோபத்தினாலேயே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய சமூக உறவுகளுக்கு நடுவில், சக மனுஷரோட உறவுகளுக்கு நடுவில் அவர்களுடைய அதிகமான உணர்வின் வெளிப்பாடு கோபமாக மட்டுமே இருக்குமானால், அவர்கள் அதை தாமதம் பண்ணி அந்த கோபத்தை நெகிழ்ந்து விட்டுவிட்டு நான் கோபத்தினாலே தேவநீதியை நடப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து அதை விடணும். அப்போ நம்முடைய கோபமானது தேவநீதியை நடப்பிக்கிறதா அல்லது நம்முடைய சுயநீதியை நிலைநாட்டுகிறதா? இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டோம்னா நமக்குள்ளே ஒரு நிதானம் வந்துடும், ஒரு கட்டுப்பாடு வந்துடும். தொடர்ந்து சிந்திப்போம். மீண்டும் ஒரு முறை நீங்கள் இதை கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, இதோ இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமானதாக இருக்கிறதப்பா. கோப உணர்வு எங்களுக்கு வருகிறது. கோபத்தினால் பல தவறுகளை செய்கிறோம், கோபத்தினால் நஷ்டப்படுகிறோம், கோபத்தினால் பிரிவுகள் பிளவுகள் ஏற்படுகிறது, கோபம் எரிச்சல் உள்ளவர்களாக நாட்களை கடத்துகிறோம். இதோ எங்களை மன்னியும். உம்முடைய வேத வாக்கியத்தின் ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட்டு தேவநீதியை நடப்பிக்கத்தக்கதாக நாங்கள் இதில் கவனமாக இருக்க எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். கோபத்தினால் பலவிதமான வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்ப உதவி செய்யும். கோபத்தினாலேயே தங்கள் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அதை அடக்கி அதை பின்னுக்கு தள்ளி தேவனாகிய உமது நீதியை வெளிப்படுத்த வேறே உபாயத்தை தேட அவர்களுக்கு உதவி செய்யும். ஞானத்தை தாரும், தெளிவு தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். மனதுருக்கமுள்ள ஆண்டவர் இயேசுவை போல நாங்களும் நடந்து கொள்ள எங்களுக்கு கொடுக்குறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.